Assalamualaikum. Hello everyone. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்கூடயும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ், அதாவது மட்டன் சுக்கா கிரேவி தான் நம்ம எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்றது நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல்லை நான் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு பற்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தக்காளி எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது, ஒன்லி வெங்காயம் தான். அதனால் வெங்காயம் நீங்கள் அதிக அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்க மட்டனுக்கு தகுந்தபடி நீங்கள் ஆனியன் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 300 கிராம் மட்டனை நல்லா நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்து இதனுடைய கலர் வந்து மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கலர் மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் மிளகாய் தூள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கறி மசாலா பவுடர் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வந்து வதங்கணும். அப்போ தான் அந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக அந்த எண்ணெயிலேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவை வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மசாலா குக் ஆகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் நல்லா குக் ஆகி வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது மட்டன் மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது. இந்த கிரேவி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். குக்கரில் பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 7லேருந்து 8 விசில் விட்டால் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். உங்கள் குக்கரில் வந்து எத்தனை விசில் வச்சா மட்டன் நல்லா சாஃப்டாக வேகுமோ அந்தளவு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் ரெடி ஆகிற வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணலாம். இது வந்து ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் நம்மளுடைய கிரேவி வந்து எப்படி ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. வாவ், மணக்க மணக்க எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய எம்மியான மட்டன் சுக்கா கிரேவி. பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, இதனுடைய டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப எம்மியாக இருக்கும். சப்பாத்தி பரோட்டாவுக்கு மட்டும் கிடையாது, சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா மல்லித்தலையை தூவி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடயும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து 10 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த கிரேவி நீங்கள் சட்டுன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப வந்து அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.